அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, இந்த பிப்ரவரி 18ஆம் தேதிக்குள் அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே எப்படியாவது இதை செய்து விடுங்கள். அப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உறுதியாகவே உண்டு. எனவே தவறவிடாமல் பித்ரு தோஷம் பித்ரு கர்மாவை நீக்கக்கூடிய முன்னோர் வழிபாடான ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை போன்ற அமாவாசைகளில் வருகின்ற விரதத்தை போல் இந்த மாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும். ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் அதிகமாக சந்தித்து வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பல காரிய தடைகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி, ராகு, சுக்கிரன், சூரியன், ராசியின் அதிபதியான செவ்வாய், புதன் மற்றும் சந்திரன் என 7 கிரகநிலைகள் இந்த தருணத்தில் வலம் வரப் போகின்றன. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சுகஸ்தானம் வலுப்பெறுவதால் பல காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். சுப நிகழ்வுகள் உறுதியாகவே குதூகலமும் கொண்டாட்டமும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்ப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும். அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கும் குரு பகவானும் தனது பார்வையை 12, 2 மற்றும் 4 ஆகிய இடங்களில் பதிக்கிறார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த கிரகநிலைகளின் மீது பதிப்பதால் பல்வேறு வகையான பாதிப்புகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் வளமான வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சுகஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தில் சரியாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த அமாவாசை விரத வழிபாடு அமையும். எப்படியாவது மேற்கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாக அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் இணையும் நாளாக பார்க்கப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் இணைந்து ஒரே ராசியில் வலம் வரும்போது இந்த அமாவாசை தினமானது வருகிறது. அதிலும் இந்த தருணத்தில் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கின்றன. குறிப்பாக ராகு, சனி, செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் என பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து மிக வலுவாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது இதுவரை இல்லாத சிறப்பான விசேஷ தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த மாசி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் உள்ளிட்ட பல தோஷங்களை நீக்கி மகிழ்ச்சியாகவும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த நாளில் உறுதியாக எதை செய்கிறீர்களோ செய்ய முடியவில்லையோ இது ஒன்றை மட்டும் நிச்சயமாக செய்து விடுங்கள். அப்படி செய்வதன் மூலம் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். எப்படியாவது இந்த ஒரு காரியத்தை மட்டும் தவறாமல் மேற்கொள்ளும் போது நமது வாழ்வில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு கர்மா நீங்கி உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றம் அமைவதோடு மட்டுமல்லாது பல தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் வருடத்தில் 12 அல்லது 13 அமாவாசைகள் வந்தாலும் கூட மிக முக்கியமானது தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை. இந்த அமாவாசைகளில் உறுதியாகவே தர்ப்பணம் இருந்து முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது சிறந்த பலனை அளிக்கும். அது மட்டுமல்லாது மாசி மாதமும் மிக சிறப்பான ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் கிரகநிலைகள் அனைத்தும் வலுவாக ஒன்றிணைந்திருப்பது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதற்கு சால சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அன்றைய தினம் தவறாமல் விரதமிருந்து எள்ளும் நீரும் இறைத்து
தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். மனதார முன்னோரை விரதமிருந்து வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்வில் பித்ரு தோஷத்தையும் பித்ரு கர்மாவையும் நீக்கிவிடும். எனவே தவறாமல் இது ஒன்றை மட்டும் உறுதியாகவே அன்றைய தினத்தில் செய்யுங்கள். உங்களது முன்னோரை மனதார நினைத்து அவர்களுக்காக விரதமிருந்து வழிபாடு செய்யுங்கள். இது இந்து முறைப்படி மட்டுமல்ல, கிறிஸ்துவ முறைப்படியும் அன்றைய தினத்தில் விரதமிருந்து அன்னதானத்தை மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது அவர்களின் ஆன்மா இளைப்பாறுதலுக்காக திருப்பலி எழுதி வைத்து பூஜை மேற்கொள்வது சிறந்த பலனை கொடுக்கும். 17, 18 ஆகிய 2 தேதிகளில் அமாவாசை திதி இருப்பதால் இந்த 2 தேதிகளில் நிச்சயமாக ஏதேனும் ஒரு நாள் முன்னோர் வழிபாட்டை எப்படியாவது செய்துவிடுங்கள். அப்படி செய்வதன் மூலம் பல நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணங்களில் முன்னோர்களின் ஆன்மா இளைப்பாறுதல் பெறுவதற்கு நிச்சயமாக அன்றைய தினம் விரதம் இருந்து அன்றைய தினம் மதியம் 2 மணிக்குள் அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்வது உங்களுடைய வாழ்வில் அளவற்ற நன்மையை அள்ளி கொடுக்கும். குறிப்பாக இந்த பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் அமாவாசை விரதம் இருந்து வழிபாடு செய்வது நீங்கள் உலகின் எந்த இடத்தில் இருந்தாலும் மிக சிறப்பான நற்பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். எனவே அன்றைய தினத்தில் குறிப்பாக பிப்ரவரி 17, 18 ஆகிய 2 தினங்களில் ஏதேனும் ஒரு நாளில் நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எப்படியாவது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்ல பலனை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும். எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றாலும் வீட்டிலேயே முன்னோரை மனதார நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இதன் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்றைய தினம் அதிகாலையில் இருந்து எந்த உணவையும் எடுக்க வேண்டாம். விரதம் இருங்கள். விரதம் இருந்து விரதத்தை முடிப்பதற்கு முன் நிச்சயமாக மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்வதால் உங்களுடைய வாழ்வு சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே உங்களால் இயன்ற தான தர்மங்களை அன்றைய தினத்தில் மேற்கொள்வது மிக சிறப்பான வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் இறை வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும். சனி பகவானின் வழிபாட்டையும் மேற்கொள்வது சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைத்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள கூடாது என்றால் உறுதியாகவே அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ளும் போது தாய் தந்தை இருப்பவர்கள் மேற்கொள்ளக்கூடாது. கணவர் இருக்கும் போது முன்னோர் வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்ள வேண்டாம். மற்றபடி இந்த வழிபாட்டை அனைவருமே மேற்கொள்வதன் மூலம் முன்னோர்களுடைய சாபம் உங்களுடைய வாழ்வில் நீங்கும். அவர்களுடைய தோஷம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் வருத்தம் பித்ரு கர்மா நீங்கி சிறப்பான வாழ்க்கை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூடும். எனவே தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எப்படியாவது இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் ஏன் எதற்கு என்று தெரியாத பல கஷ்டங்களுக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே சிறப்பாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பல்வேறு வகையான தடைகள் நீங்கும். புதிய வீடு கட்டுதல், புதிதாக வீடு வாங்குதல் போன்ற தடைகளும் நீங்கி அவை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. தவறவிடாமல் முன்னோர் வழிபாடு, அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வது சிறந்த பலனை உறுதியாகவே பெற்றுத்தரும். எனவே தவறாமல் விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நல்பலன் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக அமையும்.